ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் வாழைப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சைவ ஐர மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வாழைப்பூ மீன் மாதிரி இருக்கிறதுனால இதை சைவ மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ வாழைப்பூலாம் உள்ளே நம்ம அந்த நார் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சாச்சு. இதில் மேலே உள்ள பூவெல்லாம் நான் எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் நல்லா எலசாக இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்திருக்கேன். அதுதான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் நம்ம தண்ணி வச்சு வாழைப்பூவை அவிய வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்த வாழைப்பூ எல்லாம் போட்டுட்டு ஒரு 4 மினிட்ஸ் நம்ம அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொதித்து வேகும்போது இதில் உள்ள தோற்பு தன்மையெல்லாம் போயிடும். இது நமக்கு வேகட்டும். நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ வாழைப்பூ நமக்கு ரெடியாக இருக்குது, அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, இதில் 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோடையே ஒரு 5 பல்லு பூண்டு நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், ஈஸியாக வதங்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போக ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போது இந்த வாழைப்பூவை இதில் சேர்க்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவிலான புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்க்கலாம். இதோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்கலாம். தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம், இதை இப்போ சேர்க்கலாம். வாழைப்பூ ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்சுட்டோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.